தஞ்சாவூர் தொல்காப்பியர் சதுக்கு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைகிறார். என்ன விவரம் காதர் ஹுசேன்? ஆனந்தி, தஞ்சை தொம்பன்குடிசை பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை என்பது பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக உள்ளதாகவும், அந்த தொம்பன்குடிசை பகுதி என்பது தஞ்சையிலிருந்து நாகை, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதே போல மன்னார்குடி, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகள் அந்த வழியாக தான் செல்ல வேண்டும். பயணிகளும் அங்கு இறக்கி விடுவது, ஏறி விடுவது உள்ளிட்டவை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கிய வணிக பகுதியாக இருக்கிறது. 500 மீட்டருக்கு அருகிலேயே பள்ளி, மாநகராட்சி பள்ளியும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பகுதியில் இயங்கக்கூடிய அரசு மதுபான கடைகளால் பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், உடனடியாக அந்த கடையை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் கோரிக்கை வைத்து வந்தார்கள். ஆனால் தற்போது வரை அந்த டாஸ்மாக் கடை அகற்றப்படவில்லை. தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள, அதே போல பள்ளிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இந்த டாஸ்மாக் கடையும் அகற்ற வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அந்த டாஸ்மாக் கடையை அகற்றினால் மட்டுமே இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கூறி, இன்றைய தினம் அந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்றிவிட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான பகுதியில் வைக்க வேண்டும். அதே போல தஞ்சை மாநகரில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் அகற்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அரசு மதுபான கடைகளால் எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் பெரிய அளவிலான பதாகைகளை வைத்தும் அந்த பகுதியில் உள்ள வணிகர்கள், பொதுமக்கள் என அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசேன்.